வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, டிவிகே விஜய் அண்ணன் அவர்கள் சிஎம் ஆவாரா? சிஎம் ஆவதில் டிவிகே அமைச்சரவை ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்துள்ளது. இடியாப்ப சிக்கலில் டிவிகே அண்ணன் விஜய் அவர்கள் சிக்கிவிட்டார். இதிலிருந்து எப்படி விடுபடுவது? ஆட்சி அமைப்பாரா? கவர்னர் ஐயா அவர்கள் விஜய் அண்ணன் அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பாரா என்று பல சிக்கல்கள் நீடித்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்வது? நமது விஜய் அண்ணன் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார், சிஎம் ஆகிவிட்டார். அதுதான் யதார்த்தம். ஆனால் நடப்பதோ வேறு. தமிழ்நாட்டில் 234 சட்டசபை தொகுதிகள் இருக்கிறது. இவற்றில் நமது விஜய் அண்ணன் அவர்கள் 108 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி அடைந்து விட்டார். இதில் பெரம்பூர் அண்டு திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி அடைந்து விட்டார். இதில் ஏதாவது ஒன்றை அண்ணன் ராஜினாமா செய்துதான் ஆக வேண்டும் சட்டப்படி. ஆக மொத்தம் 107 சீட்டு தான் டிவிகே அண்ணன் விஜய் அண்ணன் அவர்களிடம் இருக்கிறது. 107. காங்கிரஸ் கட்சி சமீபத்தில் அண்ணன் அவர்களுடன் கூட்டணி வைத்து கொண்டது. இதன் மூலம் 112 சீட்டு இருக்கிறது. இனி நமக்கு தேவையான சீட்டு, ஒரு சீட்டு ரிசைன் பண்ணுறதுனால 117 சீட்டு கிடைச்சால் போதும். 117, சபாநாயகர் ஒன்று சேர்த்து 118 கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் 118 எண்ணிக்கை வருவதில் ஒரு 6 சீட்டு கம்மியாக இருக்கிறது. பயங்கரமான சிக்கலில் நம்ம மாட்டிட்டோம். என்ன பண்ணுறது? கவர்னர் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி யார் வின் பண்ணியிருக்கிறாங்களோ அவர்களைத்தான் முதலாக சட்டப்படி ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அதுதான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறது. அதுதான் உண்மை, கள்ள யதார்த்தம். இவர் அங்கே போய் எண்ணிக்கைய சபாநாயகர் அவர்களிடம், நம்ம ஆளுநர் அவர்களிடம் 118 எம்எல்ஏக்களின் சப்போர்ட் எனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு அங்கே அவர் நிரூபிக்க தேவையில்லை. அழைப்பு கடிதம் கொடுத்து என்னை ஆட்சி அமைக்க அழைங்கள் சொன்னாலே அவங்க அழைச்சிக்கணும். அப்புறம் நம்ம சட்டசபையில் ஒரு 15 நாளோ 10 நாளோ டைம் கேட்கணும். அண்ணன் அதுதான் அண்ணன் செஞ்சுருக்கிறாரு. ஒரு 10 நாளோ 15 நாள் டைம் கேட்டோம்னா சட்டசபையில் தான் முறையாக விவாதங்கள்லாம் நடைபெறும். அப்பொழுது அண்ணன் அவர்களுக்கு தேவையான 118 சீட்டை அங்கே தான் 118 எம்எல்ஏக்களின் சப்போர்ட்டை அங்கே தான் நிரூபிக்க வேண்டும். எங்கு? சட்டசபையில். ஆனால் இங்கேயே எங்களுக்கு எண்ணிக்கையை கொடுங்க அப்படின்னு கவர்னர் ஐயா கேட்குறாரு. கேட்டு அவர் ஏதோ நிறுத்தி வச்சிட்டாரு. எல்லாம் இடியாப்ப சிக்கல் தான். எல்லாமே அரசியல் வலையில் அண்ணன் சிக்கிக்கொண்டார். என்ன பண்ணது? மக்கள் தீர்ப்பு அண்ணன் தான் வெற்றி அடைந்து விட்டார். அண்ணனுக்கு தான் அமோக வெற்றி கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் யதார்த்தம், கல யதார்த்தம். அண்ணன் டிவிகேயை தான் ஆட்சிக்கு அமைக்க வேண்டும், டிவிகே தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்கள் முழுவதுமாக தீர்ப்பு கொடுத்து விட்டார். இங்கே மக்கள் தீர்ப்புக்கு எதிராக இங்கே வலை பின்னப்பட்டு எதிராக ஏதோ அமைந்து விடுமோ என்ற ஐயப்பாடுகள்லாம் நமக்கு எழுந்திருக்கு. மக்களே, தோழர்களே, என்ன செய்வது? எல்லாம் அரசியல். பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பயங்கரமான வாய்க்கால் தகரால் அவர் 2 பேர்களுக்கும் ஆகாது. அதே ஒன்று தான். நம் கூட்டணியில் காங்கிரஸ் இணைந்ததால் பிஜேபி காண்டாகிவிட்டார்கள். அதுதான் கல யதார்த்தம். எல்லாம் அவர்களோட சதிதான், அவருடைய அரசியல் கூத்து தான். அதுக்காக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற அணியை நம்ம சேர்க்காமல் இருக்க முடியாதே, சேர்த்துத்தானே ஆக வேண்டும். இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை அவர்கள் செய்தால் போதும். சட்டப்படி நம்ம நடந்து சட்டத்தின் போராட்டம் மூலம் நாம் ஆட்சி அமைப்போம். நிச்சயம், உறுதி. அதுக்காக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற அணியை நம்ம சேர்க்காமல் இருக்க முடியுமா? அப்புறம் எப்படி நம்மளுக்கு எண்ணிக்கை வரும்? எண்ணிக்கை வரணும்ல, எப்படியா 118 எண்ணிக்கை வரணும்ல.
அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்கள அரவணைக்கணும். அவங்களோட நம்ம சேரத்தான் செய்ய வேண்டும். அதுக்காக நம்ம அவங்கள நீக்கிட்டு நம்ம வேறு எங்கெங்கே அலைய முடியுங்க? அலைய முடியாதுங்க. நமது அரசு வந்து மதசார்பற்ற மதசார்பற்ற அணி. பிஜேபி எதிர்ப்பு அலைகள் தான் நம்மளுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. எல்லா மக்களும் நம்மளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம காங்கிரஸ் அணி சேர்ந்ததுனால் நமக்கு ஒன்றும் நன்மை தான். அதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாகவும் இருக்கும். இவங்களுக்காக பயந்துக்கிட்டு அவங்க பேச்சை போய் கேட்டு அவங்க பின்னாடி அவங்க ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க. அதன்படி நம்ம செயல்பட முடியாது. இப்போ அண்ணன் ஒரு வேளை ஜெயிச்ச உடனே அண்ணன் வந்து நேராக பிஜேபிட்டையோ போயிருந்தாருன்னா இன்றைக்கி ஈஸியாக அண்ணன் சிஎம்மாக ஆகியிருப்பார். எந்த சிக்கல்லாம் அங்கே இருக்காது. அங்கே 118 கூட கேட்க மாட்டாங்க. 108ஓடையே அண்ணனை ஆட்சி அமைக்க அழைச்சிருப்பாங்க. இதுதான் அரசியல் கலாதாரத்தம். 108ஓட பிஜேபி சப்போர்ட்டோட பிஜேபிகிட்டே போயிருந்துருந்தாருன்னா அண்ணனை வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அண்ணன் சிஎம் ஆகிருப்பார். அங்கே சட்டசபையில் என்ன சொன்னாலும் அங்கே 118 அப்படி இப்படி யாராவது பிஜேபியினோட அலைமண்டோட 118 எம்எல்ஏ கொடுத்து அண்ணன் சிஎம் ஆகிருப்பார். ஆனால் அண்ணன் அப்படி போகவில்லை. அண்ணன் ஃபைட் பண்ணுறார். அண்ணன் பின்னாடி நாம் எல்லோரும் அனைவருக்கு நிற்க வேண்டும். அண்ணனுக்கு நம்ம அனைவரும் விஜய் அண்ணன் அவர்களுக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ண வேண்டும். கண்டிப்பாக விஜய் அண்ணன் செய்வார். சட்ட போராட்டமும் கடுமையான அழுத்தங்கள் மூலமாக செய்தோம் என்றால் கண்டிப்பாக கவர்னர் அழைத்தே ஆக வேண்டும். இதுதான் கள யதார்த்தம். நடக்கும், நல்லதே நடக்கும். 118 எம்எல்ஏக்கள். இதில் என்னென்னா நம்ம விசிகா கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகளிடம் அண்ணன் முறையாக அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்ணன் ஜெயித்த உடனே நேரடியாக அவங்களுடைய ஆஃபீஸுக்கே போயிருந்தாங்கன்னா இந்த சிக்கல் வந்திருக்கிறாது. நேராக அண்ணன் ஒரு ஆட்களை அனுப்பி நேராக அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்களிடம் கம்யூனிஸ்ட் தோழர்களிடம் நேரடியாக சென்று எங்களுக்கு உங்களுடைய எம்எல்ஏக்களின் சப்போர்ட் தேவை, நாம் இணக்கமாக ஆட்சி செய்வோம், மக்களுக்கு ஆட்சி நன்மையை செய்வோம், மக்களுக்கு ஆட்சியை கொடுப்போம் என்று நேரடியாக சென்று அன்றே கூட இந்த பிரச்சனையை சுமூத்தாக முடிச்சிருக்கலாம். சரி, அண்ணன் பார்ட்டி முதல்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அணுகுமுறை கொஞ்சம் தவறோ இல்லை என்ன அவங்களுக்கு வேலை பழுவோன்னு தெரியல. அவங்க நேரடியாக செல்ல முடியல. வாட்ஸ்அப் மூலமும் மின்னஞ்சல் மூலமாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு. அதுவும் ஒரு காரணமாக அந்த தோழர்கள் சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க வரமாட்டாங்கல்ல, கண்டிப்பாக அண்ணனை சப்போர்ட் பண்ணுவார்கள். இதில் டிஎம்கேயும் கொஞ்சம் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து நாங்கள் எதுவும் இடையூறு பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக இருக்க மாட்டோம்னு சொல்லி டிஎம்கே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இடையில ஒரு சின்ன அது டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் டாக் போகுது. ஆனால் அது ரொம்ப தப்புங்க. ஆனால் அது வந்து மக்கள் தீர்ப்புக்கு ரொம்ப விரோதமாக இருக்குங்க. மக்கள் யாரை இது முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனால் அதுக்கு விரோதமாக சில தாக்குதல் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு நிச்சயமாக அது நடக்காது. ஆனால் அந்தளவுக்கு கீழ்த்தரமாக போக மாட்டாங்க பெருங்கட்சிகள். அது எல்லாமே ஒரு மிரட்டல் மாதிரி தான் போய்கிட்டுருக்குங்க. என்ன நம்ம தலைவர் விஜயண்ணன் அவர்கள் கண்டிப்பாக வருவார். 118 எண்ணிக்கையை காட்டுவார். கவர்னர் மிக விரைவில் அழைப்பார். நமக்கான வெற்றி கிடைக்கும். ஒருவேளை 118 எண்ணிக்கை வரவில்லை என்றால் விசிகா அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் ஒருவேளை விஜய் அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் இந்த 112ஓடையே நிற்கும். என்ன செய்வது? இக்கட்டான நிலைதான். அப்பொழுது அண்ணன் அவர்களை கடைசி வரை அழைக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் மறுபடியும் தேர்தலை நோக்கி தான் செல்கிறது இந்த நிலை. கவர்னர் ஆட்சி ஒரு 6 மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. பண்ணி முடித்த உடனே இந்த நடைபெற்ற தேர்தல் செல்லாது என்று அறிவிப்பார்கள். அப்புறம் தேர்தலை நோக்கி தான் செல்ல வேண்டும். தேர்தல் களம் சென்றால் தேர்தல் களம் அண்ணனுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இப்போ 108 சீட்டு கொடுத்த தமிழக மக்கள் 150 160 சீட்டு கூட டிவிகேவுக்கு கொடுத்து விடுவார்கள். இதுதான் கள யதார்த்தம். ஏன்னா ஒரு அலை அடிச்சிருச்சு.
இப்போ மறுபடியும் இவங்களை ஆட்சி அமைக்க முடியாமல் எல்லா வேலையும் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி மக்களுடைய பார்வை எல்லாம் டிவிகே மேலே தான் செல்லும். டிவிகேக்கு ஒரு அனுதாப அலை மேற்கொண்டும் வீசும். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. தோழர்களே, ஜனநாயக முறைப்படி டிவிகேயை தான் அழைக்க வேண்டும், ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று காங்கிரஸுகளும் கூறுகிறது, அறிக்கை விடுகிறது, கூறுகிறது. கம்யூனிஸ்டுகளும் விஜய் அண்ணன் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகளும் ஜனநாயகத்தை காப்பாற்ற அவர்களும் குரல் கொடுக்கிறார்கள். விஜய் அண்ணன் அவர்களைத்தான் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று அவர்களும் கூறுகிறார்கள். விசிகே தோழர்களும் ஜனநாயக மரபை காக்க வேண்டும் என்பது படி டிவிகே கட்சியைத்தான், சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி கட்சியைத்தான் அழைக்க வேண்டும், கவர்னர் அழைக்க வேண்டும், ஏன் தாமதிக்கிறார் என்று அவர்களும் குரல் கொடுக்கிறார்கள். சட்ட போராட்டத்திற்கும் டிவிகே தயாராகிவிட்டது. அப்புறம் நாளைக்கு காங்கிரஸ் தோழர்கள்லாம் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறார்கள். கவர்னர் அவர்களே விரைவில் டிவிகே ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும், சபையில் அவர்கள் நிரூபிப்பார்கள், 118 எண்ணிக்கை நிரூபிப்பார்கள் என்று அவர்களும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். வெற்றி நமதே, டிவிகே வெல்லும், சிஎம் ஆவார் விஜய் அண்ணன் அவர்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன மாதிரி விஜய் அண்ணன் நடந்திருக்க வேண்டும், எந்த சூழ்நிலை நடந்திருந்தால் இப்பொழுது தமிழ்நாட்டில் இந்த இடியாப்ப சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். இதே மாதிரி மேற்கொண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோக்கள் நிறையா வந்து கொண்டிருக்கும். அதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, தோழர்களே. அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். வெற்றி நமதே, விஜய் ஆட்சி அமைப்பார். நன்றி, வணக்கம்.